Suppress fire! Hi students, welcome to Mumbai Defense Academy. இப்போ நம்ம மேஜர் சீரீஸ்ல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ரெண்டாவது வீடியோ வந்து பார்க்க வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ நான் எடுக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க வெப்சைட்ல. சரிங்களா? இந்தியன் ஆர்மி வெப்சைட்லயே வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆனா அது ரிலீஸ் பண்ண ஒரு வாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ல தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து ரிவ்யூ பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் பேப்பருக்கு இஷ்யூ பண்ணாங்க. சரிங்களா? மாடல் கொஸ்டின் பேப்பரவே நம்ம அதுல இருந்து தான் வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துட்டோம். நம்ம இப்ப அதுல இருந்து நம்மளுக்கு தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு இந்த சீரிஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? இது போக உங்களுக்கு வந்து இடையிடையே வந்து நாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸையும் வந்து அனலைஸ் பண்ணி நாங்க அதே வந்து கொண்டு போவோம். ஸோ வந்து எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாம வந்து பாத்துட்டே வாங்க. சரிங்களா? சரி, வீடியோக்குள்ள போகலாமா? சரி, பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, மதிப்பு காண்க. ஜஸ்ட் எல்லாத்தையும் கூட்டி எவ்வளவு வேல்யூஸ் வருது அப்படிதான் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப நம்ம ஈஸியா வந்து கூட்டிக்கலாம். இப்ப 15 இருக்கு, 16 இருக்கு, -23 இருக்கு. இதை நம்ம வந்து எப்படி கூட்டுறது? ஒரு சிலர் வந்து கூட்டும் போது வந்து என்ன பண்ணுவாங்க, இது நேரம் எழுதி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. இப்ப பாருங்க, இங்க 15 இருக்குது, இங்க 16 இருக்குது. ஓகேவா? இதுல இருந்து -1 கழிச்சுட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், இதுவும் வந்து ஒரு 15 இருக்குமா? சோ வந்து இது ஒரு 15, இது ஒரு 15 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரும், 30 வரும். இங்க வந்து ஒரு 1 அப்படியே இருக்கும். அந்த 1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து நம்ம -20ன்னு எழுதிக்கிறோம். அப்புறமேட்டுக்கு -3ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? 23 வந்து நான் 2ஆ பிரிச்சுன்னா அந்த சைன் மட்டும் நம்மளுக்கு வந்து மாறாது. சரிங்களா? சோ ஓகே, இப்ப என்ன வருதுன்னு பாத்துடலாமா? இப்ப ஈஸியா இருக்கும்ல. இங்க ஒரு 30 இருக்குது, இங்க ஒரு -20 இருக்குன்னா நம்ம இதை ஈஸியா வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 30ல 20% நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 30ல 20 போச்சுன்னா நம்மளுக்கு 10 வந்துடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து +1 இருக்குது, இங்க வந்து -3 இருக்கா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. +1, இது வந்து ஒரு -3. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 + 1 11 ஆகும். இது ஒரு -3. இப்போ 11ல இருந்து 3 கழிக்கிறது ஈஸி தானே? சோ 11ல இருந்து நம்ம 3 கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும்? 8ன்னு வரும். சோ 8 தான் நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர். நீங்க வந்து அப்படியே டைரக்டா பாத்துட்டு போகலாம். இவ்வளவு ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க போடணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஈஸியா புரியணும். தனியா அதை எப்படி பிரிச்சு எடுத்துட்டு போகணுன்றதுனால தான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நீங்க பார்த்த உடனே ஓகே இங்க 15 இருக்குதா, +16 இருக்குதா, அப்ப 15 + 15 30ன்னு வந்துடும். ஒரு 1 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்க வச்சுக்கலாம். இங்க 23 இருக்கு. 23 இப்ப மைனஸ் இதுல வந்து ஒரு 20 கழிச்சிருந்தா அப்ப வந்து இது வந்து பேலன்ஸ் 10ன்னு வரும். அப்ப இந்த இடத்துல இன்னொரு -3 இருக்குது. சோ வந்து இது வந்து அப்ப 11 இருக்கு, இங்க வந்து 3 இருக்கும். அப்ப போச்சுன்னா நம்மளுக்கு வந்து 8ன்னு வந்துடும் ஆன்சர். சோ நீங்க வந்து ஈஸியா நெக்லெக்ட் பண்ணிட்டு வந்துடணும். சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் B ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து இந்த பின்னத்துல இருக்கிறது வந்து நம்மள கூட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன பின்னம்? 6/5 + 7/15 இருக்குது. நம்மளுக்கு பின்னத்துல கூட்டல் வந்துச்சுன்னா என்ன இருக்கணும்? இந்த அடிமானன்றது நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? சமமா இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கூட்டிக்கலாமா? சோ நம்மளுக்கு இந்த அடிமானத்தை வந்து சமப்படுத்தணும். அடிமானத்தை சமப்படுத்தணும்னு என்ன பண்ணுவோம்? அடிமானம் சமமா இல்லாத அப்போ நம்ம வந்து அதுக்கான எல்சிஎம் இருப்போம் அடிமானத்துக்கு மட்டும். ஓகேங்களா? சோ வந்து அந்த அடிமானத்துக்கு எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 15க்கும் 5க்கும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரது வந்து எல்சிஎம் வந்து 15 தான் இருக்கும். ஓகேவா? இந்த 15 15ஆல் டிவைட் ஆகிடும், 5 வந்து 15ஆல் டிவைட் ஆகல. சோ இதுதான் எல்சிஎம் இருக்கும். சோ வந்து அப்ப எல்சிஎம் வந்து 15 எல்சிஎம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 15 வரணும். இந்த இடத்துல ஆக்சுவலா 15 இருக்குது. நம்மளுக்கு ஃபுல் பேஸே வந்து 15ன்னு வரணும். இந்த இடத்துல ஆக்சுவலா 15 இருக்குது. சோ வந்து இதை நம்ம 1ஆல பெருக்கணும்னா மறுபடியும் அதே 15 வரும். சோ வந்து 7 வந்து அப்படியே வந்துடும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 6ன்னு இருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 5ன்னு இருக்கு. இந்த 5 வந்து நம்ம எதால பெருக்கணும் நம்மளுக்கு 15ன்னு வரும். 3ஆல பெருக்கினா 15 வரும். சோ கீழே 3ஆல பெருக்கணும், நம்ம மேல என்ன பண்ணணும்? அதே 3ஆல பெருக்கணும். அப்ப மேல 3ஆல பெருக்கணும் என்ன வரும் பாருங்க, 3 18. சோ 18 + 7 / 15. ஓகேவா? இப்போ கீழே வந்து பகுதி வந்து சேமா வந்துருச்சு. நம்மளுக்கு ஒரே வேல்யூ 15ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இதை நம்ம கூட்டணும்னா என்ன வரும்? 18 7 நம்ம கூட்டணும்னா என்ன வரும்? 25. 25 / 15. 5வது பட்லட்சம் இல்லாம 5வது பட்லட்சம் என்ன ஆகும்? இது 5ன்னு வரும், இது வந்து 3ன்னு வரும். சோ ஆன்சர் இஸ் 5/3. 5/3 தான் இதோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் C. ஓகேவா? ஈஸியா இருக்கா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? HCF கேட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து கம்பல்சரி HCF இல்ல LCMல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிம்பிளிபிகேஷன் பார்த்தோம்ல, சிம்பிளிபிகேஷன்ல கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். சோ வந்து பார்த்தலாமா இது எப்படி ஒரு அப்ரோச் பண்றதுன்னு டைம். சரி பாருங்க, 8 12 20 HCF என்னன்னு கேட்டிருக்காங்க.
8 12 20 8 12 20 HCF கேட்டிருக்காங்க. HCF நம்ம என்ன பண்ணுவோம், காமன் எந்த நம்பரால கடைசி வரை டிவைட் பண்ண முடியுதோ அதான் வந்து HCF. அதாவது பொதுவா கடைசி வரை எந்த நம்பரால டிவைட் பண்ண முடியுதோ அதான் அதோட HCF இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டாம் வாய்ப்பாடுல இருந்தே போவோம். ரெண்டாம் வாய்ப்பாடுல டிவைட் பண்ணோம்னா 8 டிவைட் ஆகும், 12 டிவைட் ஆகும், 20 டிவைட் ஆகும். அப்ப 8 டிவைட் பண்ணோம்னா 4 வரும், 12 டிவைட் பண்ணா 3 வரும், 20 டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், சாரி ரெண்டாவது பல்ல தான் நினைக்கிறோம். ஸோ 8 டிவைட் பண்ண 4ன்னு வரும், 12 டிவைட் பண்ண 6ன்னு வரும், 20 டிவைட் பண்ண நம்மளுக்கு 10ன்னு வரும். ஓகேவா? அப்ப இன்னொரு வாட்டி இது நம்ம ரெண்டாம் வாய்ப்பாடு அடிக்க முடியுமா? 4ம் வரும், 6ம் வரும், 10ம் வரும். ரெண்டாம் வாய்ப்பாடுல இது ரெண்டுமே வருமா? ஸோ அடிச்சோம்னா இது 2, இது 3, இது 5ன்னு வந்துடும். ஸோ இப்ப பாருங்க, இதுக்கு மேல நம்ம வந்து காமனா, அதாவது பொதுவா வந்து வேற எந்த ஒரு நம்பராலையும் இது வந்து வகுக்க முடியாது. ஓகேவா? ஸோ வந்து நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு HCF என்னவா இருக்கும்னா, இந்த 2 × 2 தான் நம்மளுக்கு HCF இருக்கும். 2 × 2 என்னது? 4. சோ இதோட HCF என்னவா இருக்கும்? 4ஆ தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஆவரேஜ். ஆவரேஜ்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கு. எல்லா மாடல் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ்க்கு 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ வந்து ஆவரேஜ் வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ ஆவரேஜ் பாத்துடலாமா? ஓகே, ஆவரேஜ்னா என்னது? மொத்த வேல்யூவும் கூட்டி எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர், அதாவது ஒரு 6 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 6 வேல்யூ டிவைட் பண்ணும், 5 வேல்யூ கொடுத்துருக்கோம்னா 5 வேல்யூ டிவைட் பண்ணும். சோ வந்து கூட்டி டிவைட் பண்ண போறோம், அவ்வளவுதான் இதுல. சரிங்களா? கூட்டலாமா? இது எப்படி ஈஸியா கூட்டலாம் பாருங்க. இங்க 14, 12, 10, 13 இருக்கு. எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? 10. ஓகேவா? எல்லாத்துலயும் இருந்து நான் 10 எடுத்துறேன். இதுல ஒரு 10, இதுல ஒரு 10, இதுல ஒரு 10, இதுல ஒரு 10. அப்ப மொத்தம் எத்தனை? 40 வந்துருமா? 10, 20, 30, 40 வந்துடும். அப்ப பேலன்ஸ் என்னென்ன இருக்கும் பாருங்க. இங்க ஒரு 2 இருக்கும், இங்க ஒரு 4 இருக்கும், இங்க ஒரு 2, இது ஒரு 9. அப்போ இங்க எந்த வேல்யூவும் இருக்காது, இந்த இடத்துல ஒரு 3 இருக்கும். சோ இப்போ வந்து ஒற்றைப்படை என்ன இருக்குதா? இப்போ கூட்டத்தை நம்மளுக்கு ஈஸியா ஆயிடும்ல. 2 4 கூட்டினா 6, 6 2 கூட்டினா 8, 8 9, 8 9 கூட்டினா 17, 17 ஒரு 3 கூட்டினா 20ன்னு வந்துடும். சோ வந்து 20. அப்ப மொத்தமா எவ்வளவு வரும்? 60. சோ இதோட கூடுதல் மொத்தம் 60ன்னு வருது. எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6. சோ 6 நம்பர் கொடுத்துருங்க. சோ வந்து ஆவரேஜுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆவரேஜுக்கு வந்து மொத்த வேலையும் கூட்டி டிவைட் பை எத்தனை வேலை கொடுத்துருக்கோம் அத்தனை வேலை டிவைட் பண்ண போறோம். சோ 6. அப்போ 1 6 6, 5 60. சோ ஆவரேஜ் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 10ன்னு வந்திருக்கு. 10 எங்க கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பள்ளியில் 18 மாணவர்கள் ஒரு பாடத்தில் 580 மதிப்பெண்களும் 12 மாணவிகள் 620 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். இந்த 30 மாணவர்களின் சராசரி மதிப்பெண்கள். அதாவது இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னன்னா 18 பேர் பாய்ஸ், 18 பேர் பாய்ஸ் இருக்காங்க. அவங்களோட மொத்தமான மார்க் வந்து பாத்தீங்கன்னா 580. அப்புறம் 12 கேர்ள்ஸ் இருக்காங்க அந்த கிளாஸ்ல. 12 கேர்ள்ஸோட மொத்த மார்க் வந்து பாத்தீங்கன்னா 620ன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ வந்து ஆவரேஜ் மார்க் ஆஃப் திஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த 30 மாணவர்களுடைய சராசரி என்னவா இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்க அந்த 18 பேரோட மார்க்கையும் கூட்டி கொடுத்துட்டாங்க, 12 பேரோட மார்க்கையும் நம்மளுக்கு கூட்டி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வேலை வந்து மிச்சம். அப்ப 18 பேர், 18 பாய்ஸோட மார்க் எவ்வளவு நம்மளுக்கு? 18 பாய்ஸோட மார்க் 580. அப்புறம் 12 கேர்ள்ஸ், 12 கேர்ள்ஸ் அவங்களோட மார்க் நம்மளுக்கு எவ்வளவு? 620. கேர்ள்ஸ் தான் அதிகமா மார்க் எடுத்திருக்காங்க. சோ இது நம்ம அப்படியே கூட்டலாமா? 0 0, பேலன்ஸ் வந்து 1. அப்ப இதுவும் 6 ஆயிடும். 2 6 வந்து நம்மளுக்கு 12 ஆயிடும். சோ 1200. டோட்டல் கூடுதல் வந்து நம்மளுக்கு 1200. ஆவரேஜ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? மொத்த வேலையும் கூட்டி டிவைட் பண்ண போறோம். 1200 கூட்டியாச்சு. எத்தனை மாணவர்கள் நம்ம கொடுத்துருக்காங்க? 30 பேர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. வேலை மிச்சம். நீங்க இந்த 18 12 கூட்டினாலும் நம்மளுக்கு எவ்வளவுதான் வரப்போகுது? 30 தான் வரப்போகுது. சோ 30 அடிச்சோம்னா ஒரு 0 கேன்சல், 1 3 நாமும் 12, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்ப 40. சோ வந்து அவங்களோட ஆவரேஜ் மார்க் எவ்வளவா இருக்கும்? 40 மார்க்கா இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? 250 8% என்றால் என்ன? 8% ஆஃப் 250 எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாதிரி டைப்ல கம்பல்சரி ஒரு ப்ராப்ளம் வந்து எல்லா கொஸ்டின் அப்பயுமே இருக்குது. சரிங்களா? சோ வந்து பர்சன்டேஜ்லயும் வந்து பாத்துங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின், டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சோ வந்து 250ன்றது நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும்? 100% இருக்குது. சோ இவங்க நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? 8% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த வேல்யூ இங்க 8% நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்.
இங்க வந்து இந்த பெர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இதை அடிச்சோம்னா ரெண்டாம் வெப்பல் அடிக்கலாமா? 4 2 8 I 2 10. இது வந்து ஓர் 5 5 I 5 25 வரும். சோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? இங்க 1 into x, இது வந்து xனே வந்துரும். இது வந்து I 4 20 ஆயிடும். சோ x ஓட மதிப்பு நம்மளுக்கு என்னது? 20. அதாவது அந்த 8% தான் நம்மளுக்கு என்னது? 20. அப்போ 250 8% எவ்வளவு வரும்? 20 வரும். சோ இது வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இன்னொரு மெத்தட் என்னன்னா 8% of 215 கேட்டுருக்காங்களா? அப்படின்னா 8 இந்த பெர்சன்டேஜ் கேன்சல் பண்ணா நம்ம வந்து 100 ஆட் பண்ணிக்கிட்டு இன்ட்டு 215 போட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து 8% கண்டுபிடிக்கிறது இன்னொரு மெத்தட். ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். ரெண்டாவது பல்ல அடிச்சோம்னா 4 2 8 I 2 10 ஓர் 5 5 I 5 25. ஸோ I 4 20 வரப்போகுது. அப்போ 8% மதிப்பு நம்மளுக்கு என்னது? 20. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க ரேஷியோலையும் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின். ஓகேவா? இது என்ன கொடுத்துருக்காங்க? A:B = 1:2 மற்றும் B:C = 3:4. அப்படின்னா A:B:C யோட மதிப்பு என்னவா இருக்கும்? சோ மூணுத்தோட ரேஷியோ என்னவா இருக்கும் கேட்டிருக்காங்க. சோ அப்படியே நம்ம டைரக்டாவே எழுத முடியாது. ஏன்னா இங்க வந்து A:B 1:2 B:C சார் இங்க A = 1 எடுத்துக்கலாம், B = 2 எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல B = 3 வருது. சோ வந்து அந்த மாதிரி மெத்தட்ல நம்ம அதை எடுத்துக்க முடியாது. சோ இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா நம்மளுக்கு A:B:C தானே தேவை. ஏக்கு நேரம் ஏவோட மதிப்பு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் 1 2. அடுத்தது B:C அடுத்து எழுதிக்கலாம். அப்படியே கீழே எழுதிக்கலாம் 3 4. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 இங்க அப்படியே போடணும். இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 இங்க அப்படியே போடலாம். போட்டுட்டு இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 1ஓட 3 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு? 3. 2ஓட 3 மல்டிப்ளை பண்ணா 6. 2ஓட 4 மல்டிப்ளை பண்ணா 8. சோ 3:6:8 தான் வந்து A:B:C இருக்கும். சோ எந்த இதுல கொடுத்துருங்க? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. D is direction proportional to SR and S is equal to 36, then D is equal to 6. Find when S is equal to 48. அதாவது வந்து இந்த எஸ்ஸும் டியும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா ஒண்ணும் இல்ல, இவர் ஏறினார்னா இவரும் ஏறுவார். அப்போ எஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டியும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? சோ ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் ஓட மதிப்பு நம்மளுக்கு 36 இருந்துச்சுன்னா டியோட மதிப்பு நம்மளுக்கு 6 இருக்குது. சோ அப்போ 36 இருக்குது. இங்க S is equal to 36 இருந்துச்சுன்னா டியோட மதிப்பு நம்மளுக்கு என்னவா இருக்குது? 6 இருக்குது. ஓகேவா? அடுத்தது இங்க S ஓட மதிப்பு நம்மளுக்கு என்னவா கேட்டிருக்காங்க? 48 இருக்குது. சோ வந்து இங்க S வந்து 48 இருந்துச்சுன்னா இங்க வர டியோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சோ இதான் நம்ம பார்க்க போறோம். இதை வந்து டைரக்டா நம்ம அடிச்சு கொடுக்கலாமா? இது 1 6 6 6 36 வந்துருமா? இப்ப இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1 6 6 8 48 வந்துடும். அப்ப டியோட மதிப்பு என்ன வந்துச்சு? ஸ்ட்ரைட்டாவே பாருங்க, D is equal to 8 வந்துடும். நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் அதான் வரும். ஏன்னா எல்லா இடத்துலயும் கேன்சல் ஆயிட்டு 1 தான் இருக்கு. சோ D equal to 8. சோ ஆப்ஷன் சி. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் விட்டுறாங்க. இது வந்து தனி வட்டி கொஸ்டின். எளிய வட்டின்றத தனி வட்டின்னு கூட நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? 4000 மீதான தனி வட்டி விகிதம் 2 ஆண்டுகளுக்கு 10% எனில் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் கொஸ்டின் தான். நீங்க வந்து SI ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100 அந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் போடலாம். இல்லைன்னா போன வீடியோல சொன்ன மாதிரி இப்போ 2 ஆண்டுகளுக்குன்னு கொடுத்துட்டாங்க, 10% தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க. 10% வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு தான். 1 வருஷத்துக்கு 10% இருந்துச்சுன்னா அந்த அசலுக்கு 2 வருஷத்துக்கு எவ்வளவா இருக்கும்? அதை வந்து அந்த எத்தனை வருஷம் கொடுத்துருக்கோம் அதை மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். சோ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? 2 into 10 20% இருக்கும். சோ வந்து 20% தான் வட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த அசல் மேல 20% வட்டி வந்து கூட வந்திருக்கும். சோ அசல்ன்றது நம்மளுக்கு 4000. அப்போ 4000ன்றது நம்மளுக்கு வந்து 100% இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 20%ன்றது எவ்வளவா இருக்கும்? அவ்வளவுதான். சோ பர்சன்டேஜ் கேன்சல், ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு 1 2 I 2 10. சோ 1 5 5 இதை அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 8 5 40 2 0. சோ 20%ன்றது நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்குது? 800 வந்திருக்குது. சோ இதுதான் நம்மளுக்கு வந்து
சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன ஆன்சர்? 800 தான் ஆன்சர். ஓகேங்களா? இல்ல இந்த மெத்தட் கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, பிஎன்ஆர் பை 100லயே கூட நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். பிஎன்ஆர் பை 100 சப்ஸ்டிட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? அசல் நம்மளுக்கு வந்து 4000, nன்றது 2, rன்றது நம்மளுக்கு 10% டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 20. 2 × 10 20, 20 × 4 80, 800 வந்துடும். சோ இங்கேயும் வந்து 800 தான் ஆன்சர் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பீடு பேஸ் பண்ணி வந்திருக்குது. அதாவது 4 மணி நேரத்தில் 200 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் காரின் வேகம் என்னவா இருக்கும்? அதாவது வந்து 4 மணி நேரத்துல வந்து 200 கிலோமீட்டர் வந்து அந்த கார் வந்து கிராஸ் பண்ணிடுச்சுன்னா, அப்ப அந்த கார் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்கும்? எவ்வளவு ஸ்பீட்ல போச்சுன்னா அந்த 200 கிலோமீட்டர் வந்து 4 மணி நேரத்துல கிராஸ் பண்ணிருக்கோம். நம்ம கூட இப்ப பைக்ல போகும்போது என்ன பண்ணுவோம்? ஸ்பீடோமீட்டர் பார்த்தோம்னா 60 km/h அந்த ஸ்பீடோமீட்டர்ல வந்து அந்த இது ஸ்பீடு வந்து நம்ம காட்டும்ல, அதே தான். அந்த ஸ்பீடு வந்து என்னவா இருக்கும் அதான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன தெரியுங்களா? ஸ்பீடு அதாவது வேகத்துக்கான ஃபார்முலா, நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பீடு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? km/h சொல்லுவோம். அப்போ வந்து கிலோமீட்டர்ன்றது எதோட யூனிட்டா இருக்கும்? தொலைவோட யூனிட்டா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தொலைவு, அதாவது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை, அடுத்தது நம்மளுக்கு கீழே என்ன சொல்றோம்? ஹவர்னு சொல்றோம். பர் ஹவர், அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப ஹவர்ன்றது நம்மளுக்கு என்னது? டைம் மென்ஷன் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல டைம் மென்ஷன் பண்றது என்னது? 4 hours இருக்குது. அப்போ இந்த இடத்துல நேரம் வருமா? அப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம்னா தொலைவு எவ்வளவு? 200 கிலோமீட்டர் டிவைடட் பை நேரம் வந்து நம்மளுக்கு 4 hours. இதை அடிச்சோம்னா 50ன்னு வருமா? சோ வந்து 50 km/h தான் வந்து அந்த கார் வந்து டிராவல் பண்ணிருக்கோம். அப்ப 50 km/h இருக்கு. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. அல்ஜிப்ரா மாதிரி இருக்குதா? இந்த ஃபார்ம்ல வந்து நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஸ்கூல்ல படிச்சிருந்தும் சப்போஸ் ஞாபகம் இல்லைன்னா இது எப்படி அப்ரோச் பண்ணி கொண்டு வரலாம்னு பாருங்க. இது வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்ம்ல a - b³ ஃபார்ம்ல உங்களுக்கு சப்போஸ் நடுவில் இருந்தாலும் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல ஞாபகம் இருக்குமா? a - b ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a - b இப்படி எழுதிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அதுவும் வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதையும் விட்டுருங்க. இந்த a - b³ a - b இன்ட்டு a - b இன்ட்டு a - b எழுதிக்கலாமா? இப்படி எழுதிக்கலாமா? இப்படி எழுதிட்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு கூட வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ a - b இன்ட்டு a - b இருக்கு. இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா a இன்ட்டு a ஸ்கொயர்னு வரும். இந்த a இன்ட்டு -bன்றது -ab வரும். இப்போ இந்த -b யோட பார்க்கணும். நீங்க வெறும் b பார்க்கணும், -b யோட பார்க்கணும். -b இன்ட்டு a, அடுத்தது -b இன்ட்டு a நம்மளுக்கு என்ன வரும்? -ab வருமா? அடுத்தது -b இன்ட்டு -bன்றது மைனஸ் பிளஸ் ஆயிட்டு b ஸ்கொயர்னு வரப்போகுது. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாருங்க, இது -ab, இது ஒரு -ab. அப்ப இது என்ன ஆகும்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab, அதாவது இங்க ஒரு 1 இருக்குது, இங்க ஒரு 1 இருக்கிறது அர்த்தம். 2ab பிளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு நம்ம இந்த இது இன்னும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப a - b இருக்குது. இந்த a - b அப்படியே இப்ப இங்க போட்டு இப்ப இங்க மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த a வால் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? a வால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? a ஸ்கொயர்ன்றது a³ ஆகும். மறுபடியும் a வால் -2ab மல்டிப்ளை பண்ணோம்னா a இருக்குது, இங்க -2ab இருக்குது. அப்ப -2a ஸ்கொயர் b வரும். ஓகேவா? -2a ஸ்கொயர் இன்ட்டு b வரும். அடுத்தது வந்து பாருங்க, a வால b ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும்? a இன்ட்டு b ஸ்கொயர் வருமா? ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது வந்து -b ஆல் மல்டிப்ளை பண்றோம். நல்லா பாத்துங்க, -b ஆல் தான் மல்டிப்ளை பண்ண போறோம். -b ஆல -a ஸ்கொயர் சாரி பிளஸ் a ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது -a ஸ்கொயர் இன்ட்டு b. அடுத்தது -b ஆல -2ab, -b ஆல் -2ab பண்ணும்போது மைனஸ் பிளஸ் ஆயிட்டு 2ab ஸ்கொயர்னு வருமா? அடுத்தது -b, அடுத்தது பிளஸ் b ஸ்கொயர்ன்றது -b³ வந்துடும் மல்டிப்ளை பண்ணோம்னா. சோ இப்ப இதுல பாருங்க, இது a³ இல்ல b³. ஓகே, அதை விட்டாச்சு. -2a ஸ்கொயர் b இருக்குதா? இங்க -a ஸ்கொயர் இன்ட்டு b இருக்கா? இந்த இடத்துல வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அப்ப கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? இது a³ ஆகும், இது -3a ஸ்கொயர் bன்னு வரும். அடுத்தது இங்க பாருங்க, ab ஸ்கொயர் இருக்குது, இங்க 2ab ஸ்கொயர் இருக்கு. அப்ப கூட்டணும்னா +3ab ஸ்கொயர், இது வந்து -b³ வந்துடும். சோ என்ன ஆன்சர் வந்திருக்கு? a³ -3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர் -b³. இது எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க.
பி வந்து மைனஸா இருக்குது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஏ கியூப் வந்துடுச்சா, மைனஸ் 3a² பி வந்துச்சு, பிளஸ் 3ab ஸ்கொயரும் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டைரக்டாவே போட்டு போய்க்கலாம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 56 ஆகவும் அவற்றில் ஒன்று மற்றொன்றை விட 3 மடங்கு அதிகமாகவும் இருந்தால் அந்த இரண்டு எண்கள் மிகப்பெரிய எண்ணோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் கூட்டிருக்காங்க. ஓகேவா? அதுல வந்து ஒரு நம்பரோட மதிப்பு என்னவா இருக்குது, இன்னொரு நம்பரை விட 3 மடங்கு அதிகமா இருக்கு. நான் அந்த ஒரு சின்னதா இருக்க நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு நம்பர் வந்து 3 மடங்கு அதிகமா இருந்துச்சுன்னா அதை நான் 3x எடுத்துக்கிறேன். ஈக்குவல்ட்டி எவ்வளவு நம்மளுக்கு 56. இதை கூட்டம்னா நம்மளுக்கு 4x வரும். 4x ஈக்குவல் டு 56னா x ஈக்குவல் டு 56 டிவைட் பை 4 வருமா? அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு நாள் 4 நாங்க 16 வந்துடும். ஓகேவா? அப்போ x இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 14 வந்துருச்சு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவங்க மிகப்பெரிய மதிப்பு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய மதிப்புனா நம்மளுக்கு இதுல எக்ஸ்ன்றது சின்ன மதிப்பா இருக்கும், 3x தான் பெரிய மதிப்பா இருக்கும். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ்ன்றது எவ்வளோன்றது பார்க்கணும். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 14 இருக்குமா? 3 12, 3 1 3, அதோட ஒன்று கூட்டோம்னா 4 42. ஸோ வந்து 3x மதிப்பு நம்மளுக்கு 42, ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, முக்கோணத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் கோணம் கோணம் ஏ கோணம் பில வந்து 60 டிகிரியா இருக்குதுன்னா அப்ப அந்த முக்கோணம் வந்து இந்த 4 ஆப்ஷன்ல எதுவா இருக்கும்? அசம பக்க முக்கோணமா, இரு சமபக்க முக்கோணமா, சமபக்க முக்கோணமா, இல்ல செங்கோண முக்கோணமா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணி எடுத்து பாருங்க, ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பி என்னவா இருக்குது, 60 டிகிரியா இருக்குது. ஸோ வந்து ஒரு முக்கோணம்னு வரைஞ்சிட்டோம்னா முக்கோணத்தோட உள்கோணங்களின் கூடுதல் நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? முக்கோணங்களின் உள்கோணங்களின் கூடுதல் நம்மளுக்கு வந்து 180 டிகிரியா இருக்கும். ஸோ வந்து ஆங்கிள்ஸோட கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு 180 டிகிரியா இருக்கும். இது ஏ பி சின்ற ஒரு முக்கோணம் கொடுத்துட்டு ஏபியோட வேல்யூ 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 180 இருக்கும். ஸோ ஆங்கிள் சியோட வேல்யூ வந்து என்னவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கூட்டுத்தொகை வந்து 180 இருக்கும். ஸோ வந்து ஏவும் பியும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? 120 டிகிரியா இருக்கும். 120 டிகிரியா இருக்குது அப்படின்னா இந்த 180ல 120 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? மறுபடியும் ஒரு 60 டிகிரி வரும். ஸோ இதுவும் வந்து ஒரு 60 டிகிரி தான். ஸோ வந்து எல்லாமே 60 டிகிரியா இருக்குது. எல்லாமே 60 டிகிரி ஆயிடுச்சுன்னா என்னவா இருக்கும்? அது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்கும். அதாவது வந்து சமபக்க முக்கோணமா இருக்கும். சரிங்களா? இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பக்கம் மட்டும் 90 டிகிரி ஆயிடுச்சுன்னா, இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு வந்து 90 டிகிரி ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன சொல்லிருப்பாங்க? செங்கோண முக்கோணம் சொல்லிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் படி, அதாவது ரெண்டு இதுவுமே 60 டிகிரியில இருக்குது, ரெண்டு ஆங்கிளுமே 60 டிகிரியில இருக்குன்னா அந்த முக்கோணம் என்னவா இருக்குது? இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சமபக்க முக்கோணமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, x பிளஸ் 2y ஈக்குவல் டு 3 மற்றும் 2x பிளஸ் y ஈக்குவல் டு 6 என்ற இரண்டு கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொண்டால் அந்த வெட்டும் புள்ளி யாது? அதாவது ஏதோ ஒரு ரெண்டு லைன் இருக்குது, இந்த ரெண்டு லைனும் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து வெட்டிக்குது. ஒரு லைனோட பேர் வந்து x பிளஸ் 2y ஈக்குவல் டு 3 ஒரு லைனோட பேர். இன்னொரு லைனோட பேர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus y equal to 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இத மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்களே, இந்த வெட்டும் புள்ளி கேட்கறாங்கனாலே இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணோம்னாலே வந்து நமக்கு அதாவது எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிச்சா தான் வந்து அந்த வெட்டும் புள்ளியாவே இருக்கும். சரிங்களா? சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2x plus y equal to 6. இன்னொன்னு வந்து 2x plus y equal to 6. ஃபர்ஸ்ட் மதிப்பு வந்து x plus 2y equal to 3 கொடுத்துறாங்க. ஓகேவா? இதுல ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். ஏதாவது ஒரு வேல்யூ கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸோட வேல்யூ இல்ல ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சோ பாருங்க, இங்க 2x இருக்கு, இங்க x இருக்கு, இங்க 2y இருக்கு, இங்க வந்து y இருக்கு, இங்க 3 6. இந்த 2y இந்த இடத்துல நான் வந்து 2y மாத்திட்டுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு நான் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து நான் x பிளஸ் 2y ஈக்குவல் டு 3 எழுதுறேன். இந்த சமன்பாட்டை மட்டும் நான் ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இது வந்து 4x வரும், பிளஸ் இது வந்து 2y வரும், ஈக்குவல் டு 6 12 வந்துடும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம இதை வந்து மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? இதோட சைன் வந்து மைனஸ் ஆயிடும். மைனஸ் 4x ஆகும், இது வந்து மைனஸ் 2y ஆகும், இது வந்து மைனஸ் 12 ஆயிடும். சோ பிளஸ் 2y மைனஸ் 2y கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது எவ்வளவு ஆகும்? இது வந்து மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்க மைனஸ் 12 இருக்குது, பிளஸ் 3 இருக்குது. மைனஸ் 12 3 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் 9 வரும்.
ஸோ வந்து இங்க பாருங்க இதுல நம்ம எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாமா, இங்க மைனஸ் கேன்சல் ஆயிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் நம்மளுக்கு என்ன ஆகும், 9/3 வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் நம்மளுக்கு 3, 9/3 இஸ் ஈக்குவல் நம்மளுக்கு 3 தான் வேல்யூ வரப்போகுது. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும், ஒய்யோட மதிப்பு தேவை. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஏதோ ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம எக்ஸோட மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணணும், உங்களுக்கு ஒய்யோட மதிப்பு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ எக்ஸோட மதிப்பு எங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்க, இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, x plus 2y equal to 3 இருக்கு. அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x மதிப்பு 3 பிளஸ் 2 y equal to 3. ஓகேவா? இந்த 3 வந்து இங்க பிளஸ்ல இருக்குது, அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆயிடும். அப்போ 2y equal to 3 minus 3 வந்துடும். அப்போ வந்து 3 minus 3ன்றது 0 ஆயிடும். அப்போ 2y equal to 0னா y equal to என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். 2y equal to 0 ஆயிருச்சுன்னா y ஓட மதிப்பு என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஏன்னா இந்த 2 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், 0/2 வரும். 0/anything நம்மளுக்கு வந்து 0 தான். ஸோ வந்து y ஓட மதிப்பு நம்மளுக்கு 0 ஆயிடும். அப்போ x ஓட மதிப்பு 3, y ஓட மதிப்பு 0. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த புள்ளி என்னவா இருக்குன்னா 3,0 இந்த பாயிண்ட்ல தான் இருக்கு. 3,0 எந்த பாயிண்ட்ல இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 6 சென்டிமீட்டர் எனில் அந்த கனசதுரத்தின் புறப்பரப்பு என்ன. அதாவது வந்து ஒரு கனசதுரம் இருக்குன்னா அதோடைய ஒரு சைடுல இருக்கிற வேல்யூ. சரிங்களா? நம்மளுக்கு கனசதுரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுல இந்த ஒரு சைடோட வேல்யூ, இந்த சைடோட வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 சென்டிமீட்டரா இருக்குதுன்னா அப்போ டோட்டல் ஏரியாவா இருக்கும். டோட்டல் ஏரியாவா என்ன இருக்குன்னு கேட்பாங்க. இது ஒரு பக்கம், 2 பக்கம், 3 பக்கம் இருக்கும். அதே மாதிரி பேக் சைட்ல வந்து இன்னொரு 3 பக்கம் இருக்கும். சரிங்களா? சோ வந்து மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும், 6 பக்கம் இருக்கும் ஒரு கனசதுரத்துக்கு. 6 பக்கத்தோட புறப்பரப்போட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. சோ வந்து நம்மளுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, இதுல a is equal to 6 into s ஸ்கொயர். எஸ்ன்றது ஒண்ணு இல்ல, அந்த சைடோடைய மதிப்பு தான் எஸ். ஓகேங்களா? அப்ப 6 into 6 ஸ்கொயர்னு வருமா, 6 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன ஆகும், 36 வரும். 36. அப்ப 6 into 36 நம்மளுக்கு என்ன ஆகும், 6 36க்கு 6 மிச்சம் 3 6 12 6 18 18 ஒரு 3 நம்மளுக்கு என்ன ஆகும், 21. சோ வந்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன ஆகும், 23 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நம்ம வந்து பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். சோ வந்து ஸ்கொயர்ல வரும். சோ 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சரி, ஓகே. 15 கொஸ்டின் நம்மளுக்கு என்னது, 15 கொஸ்டின் நம்மளுக்கு வந்து மேக்ஸ் கொஸ்டின் ஃபுல்லா முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது இப்ப ரீசனிங் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா தாங்க கொடுப்பாங்க. ரீசனிங் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தத்துல ஒரு 6ல இருந்து 7 மாடல் தான் இருக்குது. சரிங்களா? நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் சரி, இல்ல மாடல் கொஸ்டின் பார்த்தாலும் சரி, இருக்கிறதுலே வந்து ரீசனிங் பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இந்த 5 கொஸ்டின் வந்து ஈஸியா நீங்க அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? டைம் வந்து அந்த அளவுக்கு எடுத்துட்டு போகவே தேவையில்லை. ஒரு வரிசையில் 23 சிறுவர்கள் உள்ளன. அந்த சிறுவனின் நிலை இடது முனையிலிருந்து 12வது இடத்தில் உள்ளது. அதே சிறுவனின் நிலை வலது முனையிலிருந்து எத்தனையாவது இடத்தில் இருக்கும். அதாவது வந்து ஒரு ரோல் உட்கார வச்சுக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, மொத்தம் வந்து 23 பேர் இருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது, அதாவது இடது முனையில இருந்து வலது முனை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா, அந்த சிறுவனோட நிலை வந்து 12வது பிளேஸ்ல இருக்கிறான். சோ வந்து அப்போ இந்த ரைட் சைட்ல இருந்து இப்படி பார்க்கும்போது அவனோட நிலை வந்து என்னவா இருக்கும். ஓகேவா? அவனோட நிலை வந்து என்னவா இருக்கும். நீங்க இங்க 1 2 3 4 அப்படி போட்டு போகலாம். அப்படி போடணும்னா உங்களுக்கு லேட் ஆகும். சரிங்களா? இது எப்படி ஈஸி அப்ரோச் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, 23 மொத்த பேர் இருக்காங்களா, மொத்த பேர்ல இருந்து அவனோட பொசிஷன் என்ன, இந்த சைட்ல இருந்து 12 இருக்குது. ஓகே, அந்த 12 கழிச்சிடலாம். இப்ப 23ல இருந்து 12 கழிச்சுனா நம்மளுக்கு எவ்வளவு வரும், 23ல இருந்து 12 கழிச்சிட்டோம்னா மிச்சம் 11 வரும். ஆனா அவன் வந்து எங்க இருக்கிறான், இங்க வரையும் இருக்கிறவங்க வந்து 11 பேர் இருக்காங்க. இங்க இருந்து இது வரையும் 11 பேர் இருக்காங்க. ஓகேவா? 23ல இருந்து 12 போயிடுச்சுன்னா 11 பேர் இருக்காங்க. இவன் எங்க இருக்கிறான், அதே பொசிஷன்ல தான் இருக்கான். அப்போ +1. அப்ப என்ன ஆகும், 12. சோ அவனோட பொசிஷன் மறுபடியும் என்னவா தான் இருக்குது, அதே 12ல தான் இருக்குது. இந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் 12 இருக்குது, இந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் 12 இருக்குது. அப்படின்னா அவன் எங்க இருக்கான், சென்டரா இருக்கான். சென்டரா இருக்கானா 12வது இடத்துல இருக்கான். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, கோடிங் டிகோடிங்ல கொடுத்துருக்காங்களா. ஒரு குறிப்பிட்ட மொழியில் காட் என்பது எஃப்என்சி என்றும் டைகர் என்பது SHFDQ என்றும் எழுதப்படுகிறது. அதே மொழியில் SIR என்பது எப்படி எழுதப்படும். ஓகே, எப்படி டிகோட் பண்ணிருக்காங்க பாத்துடலாமா. ஓகே, காடுன்னு எடுத்துட்டோம்னா இங்க FNC GOD காடு என்ன எழுதிருக்காங்க, FNC எழுதிருக்காங்க. காடா ஜியோட மதிப்பு வந்து 7, ஓ வந்து
15, டி வந்து 4. இந்த இடத்துல எஃப் வந்து 6, என் வந்து 14, சி வந்து 3. பார்த்தாலே தெரியுதா, ஒரு மதிப்பு குறைச்சிருக்காங்களா? இங்க 7, இங்க 6, இங்க 15, இங்க 14, இங்க 4, இங்க 3. அதே மாதிரி ரெண்டாவதுலயும் பண்ணிருக்காங்களா பாருங்க. டைகர் டி என்றதோட மதிப்பு என்னவா இருக்கும்? டி என்றது T20 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? T20னா 20, டீயோட மதிப்பு 20. நம்ம T20 கிரிக்கெட் பார்க்கணும் அதான். ஐயோட மதிப்பு 9 இருக்கும், ஜியோட மதிப்பு 7 இருக்கும், இ வந்து 5, ஆர் வந்து 18. சோ இதுல இருந்து 1 குறைச்சு எழுதிருக்காங்களா பார்க்கலாமா? அப்ப எஸ்ன்றது 19 தான், எச்ன்றது 8. அங்க வந்து ஐ கொடுத்துருக்காங்க, இங்க எச் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜி, ஜி வந்து அங்க 7 இருக்கு, இங்க எஃப் வந்து 6 இருக்கு. சோ வந்து எல்லாமே தெரியுது. ஒரு மதிப்பு வந்து என்ன பண்ணிருக்காங்க, குறைச்சுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கும் போதும் அந்த ஒரு மதிப்பை என்ன பண்ணணும், குறைச்சுதான் கண்டுபிடிச்சிக்க போறோம். அடுத்தது அவங்க கொடுத்துருக்காங்க அந்த SIR. ஓகேவா? SIR, SIR, எஸ் ஓட மதிப்பு 19, ஐயோட மதிப்பு 9, ஆரோட மதிப்பு 18. இதை நம்ம குறைச்சு எழுதணும்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? 19 நம்மளுக்கு என்ன வரணும்? 18 இருக்கணும். ஒண்ணு போச்சுன்னா இது வந்து 8, இது வந்து நம்மளுக்கு 17 இருக்கும். அப்ப 18ஓட மதிப்பு நம்மளுக்கு என்னது? 6. 8ஓட மதிப்பு நம்மளுக்கு ஹெச்சா இருக்கும். 17னா 17 வந்து கியூ. ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் டி ல கொடுத்துருங்க பாருங்க. RHQன்றது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. அகர வரிசைப்படி மறுசீரமைத்தல், அதாவது சர்ச்சிங் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை ஆங்கில அகர வரிசைப்படி மறுசீரமைத்தால் மறுசீரமைப்பு பிறகு எத்தனை எழுத்துக்கள் அதோட நிலையை மாத்தாம இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸி. இது நீங்க மறுசீரமைக்கலாம். SEARCHING. ஓகேவா? நீங்க எக்ஸாம்ல பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க, டேரக்டாவே அங்க பாத்துட்டு போறீங்க, எழுதினா இருக்கணும்னு அவசியமே இல்ல. எஸ்ன்றது நம்மளுக்கு என்னது? எஸ் ஓட மதிப்பு 19, இ வந்து 5, ஏ 1, ஆர் 18, சி 3, எச் 8, ஐ வந்து 9, என்றது 14, ஜின்றது 7. இதெல்லாம் ஆல்பபெட்ல அதோட பொசிஷன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ இதோட ஷார்ட்கட்ஸ் வேணும்னா சார் வீடியோ போட்டுப்பாரு, அதில் நீங்க போய் பாத்துக்கங்க. இந்த பொசிஷன்ஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரீசனிங் வந்து ஈஸியா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? எஸ்ன்றது நம்மளுக்கு 19ஆவதா இருக்குது. சோ நம்மளுக்கு என்ன வரணும், ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட்ல இருந்து போகணும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு சின்ன நம்பர்ல இருந்து பெருசு நம்பர் அப்படி பார்த்தோம்னா 1 ஃபர்ஸ்ட் வருமா? அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்கு? 2 இல்ல 3 இருக்குது. 3க்கு அடுத்தது எந்த நம்பர் சின்னதா இருக்குது? 5. 5க்கு அப்புறம் சின்னதா இருக்க நம்பர் என்னது? சின்னதா இருக்க நம்பர் அப்படியே இந்த லெட்டருக்கு நேராவே எழுதிட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் வந்து எதோட பொசிஷன் வந்து மாறாம இருக்கு நம்மளுக்கு தெரியும். அடுத்தது 7, அடுத்தது 8, அடுத்தது 9. அடுத்தது பாருங்க, 9க்கு அப்புறம் அடுத்த சின்ன நம்பர் என்னவா இருக்கும்? 14, 14, 18, 19. 1, 3, 5, 7, 8, 9, 14, 18, 19 எல்லாமே ஆர்டரா இருக்குதா? சோ அப்படியே எழுதலாமா? ஏ, சி 5ஓட மதிப்பு இ, 7னா ஜி, 8னா ஹெச், ஐ, என், 18க்கு வந்து 6, 19க்கு வந்து எஸ். சோ இங்க பாருங்க எதோட பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்குது. இங்க எஸ் இருக்குது, ஏ இருக்குது, இ இருக்குது, சி இருக்குது, ஏ இருக்குது, இ இருக்குது, ஆர் இருக்கு, ஜி இருக்கு, சி இருக்கு, ஹெச் இருக்கு, ஹெச் இருக்கு, ஐ இருக்கு, ஐ, என், ஆர், ஜி, எஸ். சோ வந்து எல்லாத்தோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? நன், எதுவுமே இல்ல. அப்ப எதுவுமே வந்து என்னவா நிக்கல, அதோட நிலையை வந்து மாத்தி அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து எதுவுமே நிக்கல. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டாங்கனாலே ஈஸியா முடிச்சு விட்டுலாம். நம்ம மாதிரி கொடுத்துட்டாங்களா, என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல பார்த்து சொல்லியிருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் நான் ஈச் ஆஃப் விச் இஸ் இமீடியட்லி ஃபாலோடு பை 8. அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, தமிழ்ல கூட பாருங்க. 8 என்ற எண்ணை தொடர்ந்து வரும் இரட்டைப்படை எண்கள் எத்தனை? 8 தொடர்ந்து வர இரட்டைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்கள்னா என்ன? 2, 4, 6, 8, 10. சோ அதே மாதிரி வரது பார்க்கணும். அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நோட்ல, ஒவ்வொரு எண்ணும் ஒவ்வொரு இலக்க எண் ஆகும். அப்ப எல்லாமே வந்து தனித்தனி நம்பர் தான். சோ நம்ம ஃபர்ஸ்ட் 8 எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு ஃபைன் பண்ணிக்கலாமா? இங்க ஒரு 8 இருக்கு, இங்க ஒரு 8 இருக்கு, இங்க ஒரு 8 இருக்கு, இங்க ஒரு 8 இருக்கு. 8 தொடர்ந்து, அதாவது உடனே வந்துடணும், அவனுக்கு பக்கத்திலே இருக்கணும். ஓகே, பக்கத்திலே இருக்கிறது யாரு?
பக்கத்துல இருக்கிறது வந்து ஒரு ரெட்டைப்படை என்ன இருக்கணும். இங்க 8 தொடர்ந்து இருக்கிற ரெட்டைப்படை என்ன இது 1ன்றது இல்ல, அப்ப இது வராது. 8 தொடர்ந்து 6ன்றது ஒரு ரெட்டைப்படை என்ன, இது ஒரு ரெட்டைப்படை எண், இது ஒண்ணு வரும். 8 தொடர்ந்து 9 இருக்குது, 9ன்றது ரெட்டைப்படை எண் இல்ல, ஒத்தப்படை எண், அப்ப இதுவும் வராது. 8 தொடர்ந்து 2 இருக்கு, அப்ப இது வரும். இப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்குது, 1 2, மொத்தம் 2 பேர் வருது. சோ 2 வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க. ஓகே, இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அனாலஜி. ஓகேவா, பார்த்தலாமா. இது என்ன பண்ணிருக்காங்கன்றது இங்க வந்து அட்வைஸ்னு கொடுத்துருக்காங்க. அட்வைஸ் வந்து இப்படி மாறி இருக்குது. என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த டியோட பொசிஷனும் இங்க டியோட பொசிஷனும் சேஞ்ச் ஆகல. இங்க இருக்கிற இந்த சியோட பொசிஷனும் இந்த சியோட பொசிஷனும் சேஞ்ச் ஆகல. இந்த 2 வேல்யூ மட்டும் மாத்திருக்காங்க. மொத்தம் இது 6 லெட்டர் இருக்கு. 6 லெட்டர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஏவை தூக்கி இங்க போடு, விய தூக்கி இங்க போடு, அதான் பண்ணிருக்காங்களா. வி முன்னாடி போயிட்டு இருக்கு, ஏ பின்னாடி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஐய தூக்கி இங்க போடு, ஈய தூக்கி இங்க போடு. அப்படியே ஐ இ மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த இடத்துல சி மட்டும் சேஞ்ச் ஆகல. சோ என்ன பண்ணிருக்காங்க, 3 வார்த்தையை மட்டும் 3 லெட்டர் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, திருப்பி திருப்பி எழுதிருக்காங்க. சோ இதுல பாக்கலாம் அதே ஆர்டர் வருதான்ட்டு. ஃப்ரைடே இங்க என்னவா இருக்குன்னு பாக்கலாம். ஆர் அதே இடத்துல இருக்குதா, இருக்குது. ஏ அதே இடத்துல இருக்கா, அதே இடத்துல தான் இருக்குது. இந்த ஐ சேஞ்ச் ஆயிருக்குது, இங்க வந்து இருக்குது. எஃப்ன்றதும் அந்த இடத்துல போயிருக்குது. சோ ஐ அங்கிருந்து இங்க வந்துட்டாரு, எஃப் இங்க இருந்து அங்க போயிட்டாரு. அதே மாதிரி பாருங்க, இந்த டி வந்து அங்க போயிட்டு இருக்காரு இதுல, இந்த ஒய் வந்து அங்க இருந்து இங்க வந்துட்டு இருக்காரு. ஓகேவா, சோ வந்து இதுவும் அதே மாதிரி தான் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அப்ப இதுவும் நம்மளுக்கு என்ன ஆகும், அதே மாதிரி தான் சேஞ்ச் ஆக போகுது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஈயும் இந்த டீயும் வந்து சேஞ்ச் ஆக போதில்ல நம்மளுக்கு. அப்போ அந்த ஈயும் டீயும் சேஞ்ச் ஆகாது. அடுத்தது பாருங்க, இங்க ஒரு வார்த்தை வரணும், இங்க ஒரு வார்த்தை வரணும், இங்க ஒரு வார்த்தை வரணும், இங்க ஒரு எழுத்து வரணும், அங்க ஒரு எழுத்து வரணுமா. சோ இந்த இடத்துல இந்த ஏன்றது முன்னாடி வந்துருவாரா, ஏ இங்க வந்துருவாரு, பி அங்க போயிடுவாரு. அப்போ ஏஇ பி. அடுத்தது இந்த ஒய் இங்க வந்துருவாரு, இந்த யூ அங்கிட்டு போயிடுவாரு. அப்போ ஒய் இங்கிட்டு வந்துருவாரு, யூ வந்து அங்க போயிடுவாரு. அப்போ ஏஇ பி ஒய் டி யூ. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. பார்த்தோன்னே ஈஸியா கூட அடிச்சிடலாம். ஆப்ஷன் ரெகுலேட் பண்ணி பாத்தீங்கன்னா கூட ஈஸியா அடிச்சிடலாம். மெத்தட பார்த்துட்டு ஆப்ஷன் பாத்தீங்கன்னாலே முடிஞ்சு போச்சு. சரிங்களா, ஓகே ஓகே. 20 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு முடிஞ்சது. ஓகேங்களா, சோ 15 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின், 5 கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டின் பார்த்துட்டோம். சோ இதோட அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.